தமிழர்களுக்கு இதுவரையில் தீர்வை பெற்றுத்தராத தமிழ் தலைமைகள் இனிமேல் தமக்காக குரல் கொடுக்க வேண்டாம் என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தமக்கான வழியை தாங்களே பார்த்துக் கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாயகத்தில் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி அறியும் சங்கத்தினரால் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. 785வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் ஆரம்பமாகியது. கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியா பஜார் வீதி ஊடாக வவுனியா தபால் அலுவலகத்திற்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபடும் கொட்டகையை சென்றடைந்தனர். அங்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனவழிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேசத்துடன் இணைந்து தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வை தரும் தமிழ் தலைமைகளை தேர்ந்தெடுப்போம் என்ற வாசகம் எழுதப்பட்ட பதாதைகளை கைகளில் ஏந்தியிருந்தனர். மேலும் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு 785 நாளாக நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டம் இன்றைய வருஷப்பிறப்பாத்தும் முதலாவது வருஷம் சம்பந்தர் சொல்லியிருந்தார். 2வது வார வருஷம் நீங்கள் வீடுகளுக்கு போவீர்கள், உங்களுடைய பிள்ளைகளோட போய் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று. 2வது வருஷம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவும் இல்லை, அவர்கள் எந்த ஒரு பதிலும் அளிக்கவும் இல்லை. இன்றைக்கு 3வது வருஷம் இந்த தெருவில் தான் இந்த தாய்க்குளம் இருக்குது. இந்த தாய்மார்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இவர்கள் சிங்களர் தமிழர் புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் என்னத்துக்கு அனுப்ப வேணும், என்னத்துக்கு எங்கென்ற தாய்மாருக்கு வாழ்த்து செய்தியை சொன்னால் அவர்கள் வாழ்த்து செய்தி கேட்குற நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு விடியம் ஒழும்பி ஒரு அழுத கண்ணீரோடு அந்த பிள்ளைன்ற மொத்த பார்த்து அழுதார்கள். இன்றைக்கு இந்த வருஷப்பிறப்பு என்னது நாங்கள் வீடுகளில் இருக்கிறோம், நாங்கள் தெருவில் இருக்கிறோம். அதை இந்த எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அறியாமல் போறார்கள். உங்களுக்காக கதைக்கிறோம்டா ஐநாவுக்கு போறார்கள். அங்கே போய் கையெழுத்தை வச்சுட்டு கால நடிப்பு கையெழுத்தை வச்சுட்டு வந்து இஞ்ச சத்தம் போடுகிறார்கள். இல்லை உங்களோட பிள்ளைகள் இருக்கிற போராட்டத்தை விடாதங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். என்ன இது போக்கலி நியாயம்? எங்கென்ற பிள்ளைகள தீர்வுக்கு அங்கே சைன் வைக்காமல் இஞ்சி அவர்கள் வந்து எங்களோட நின்று குரல் கொடுக்கலாம் தானே. அந்த ரோசம் இல்லாமல் போய் அங்கே அவர்களுடைய கையெழுத்தை வச்சு அவர்கள்ட்ட நிதிய வேண்டி கொண்டு வருகிறோம். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை. இந்த தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் இந்த பதவியை விட்டு வெளியேறணும். தேர்தல் காலம் வந்தால் இங்கே என்ன நடக்குமோ தெரியாது. தாய்மார்கள் அவ்வளோ ஆவேசத்தோட இந்த வருஷப்பிறப்பு இந்த தெருவில் இந்த வெயிலையும் கொடூரமான ஒரு வெயிலையும் கோயிலுக்கு போய் தங்களுடைய பிள்ளைகளை பெற வேண்டும் என்றால் மரம் கேட்டு வருகிறார்கள். இவர்கள் சிங்கள புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வீட்டில் சந்தோஷமாயும் நாங்கள் கண்ணீரும் கம்பமாயும் தெருவிலையும் இருக்கிறோம். ஆனால் தயவு செய்து இந்த எம்பிமார் கையெழுத்து வச்சவர்கள் எங்களுக்காக வரும் குரல் கொடுக்க வேண்டாம். நாங்கள் என்ற ஒரு தனிப்பட்ட இதில் இறங்கி இருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற கதையை கதைக்க கூடாது. இன்றைக்கு 785வது நாள் சுழற்சி முறை உணவு தரப்படாது இந்த வருஷ நாளில் வவுனியா மாவட்டத்தில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இன்று நாங்கள் அமெரிக்க உதவிக்கான 1,62,000 கையெழுத்துக்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் உலக நடப்பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொத்தபாய ராஜபக்ச மீது அமெரிக்காவில் 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இப்படித்தான் சர்வதேச நாடுகளில் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாடுகள் இப்படியான முறையின் மூலம் தான் அவர்களுக்குரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தது வளமை. இப்போ போர்க்குற்றவாளிகளுக்கான நாணய கயிறு வந்து ஜெனீவாவிலையும் வாஷிங்டன்லையும் உள்ளது. இந்த போர்க்குற்றங்களை பயன்படுத்தி தான் இந்த போர்க்குற்றங்களை பயன்படுத்தி தான் தமிழருக்கான நீதியை வழங்கும் ஜனநாயக வழியில் தமிழர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்திருந்தவர்கள் இந்த போர்க்குற்றத்தை அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்களோட பொக்கெட்டுகளை நிரப்புறதுக்கு தான் பயன்படுத்தின ஒழிய வேறொன்றுக்கும் பயன்படுத்த போல எதிர்காலத்திலும் அவர்கள் அதைத்தான் செய்வார்கள் என்றது தமிழர்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. தமது உறவுகளை தேடி 3 வருடங்களாக தாம் தெருவில் நிற்கும் வேளையில் அரசியல் தலைவர்கள் புத்தாண்டு வாழ்த்து செய்தியை தெரிவிக்கின்றன என காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் தலைவி கானா ஜே வனிதா இதன்போது குற்றம் சுமத்தினார்.